வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முன்னாள் பாரத பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பாக இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி காந்தி திடலில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், பாஸ்கர், தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். புதுச்சேரி அரியங்குப்பம் காவல் நிலையத்திற்குட்பட்ட ஸ்ரீனிவாசா அபார்ட்மெண்ட் ஏ பிளாக்கில் வசிக்கும் சுந்தர் அவர்களின் மகள் அனிதா அவர்கள் தங்களது வீட்டுக்குள் வைத்திருந்த 3 லட்சம் மதிப்பிலான தங்க பொருட்களை காணவில்லை என்று கொடுத்த புகார் மீது தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் கலைசெல்வம் முன்னிலையில் உதவி ஆய்வாளர் கதிரேசன் தலைமையில் குற்றப்பிரிவு துணை உதவி ஆய்வாளர் சிரஞ்சீவி மற்றும் தலைமை காவலர் வேல்முருகன் உட்பட காவலர்கள் பல நாட்களாக தீவிரமாக விசாரித்து புகார் கொடுத்தவரின் வீட்டில் பணிபுரிந்து வந்த பாகூர் சுந்தரன் நகர் முருகன் கோவில் வீதியை சேர்ந்த ராஜேந்திரன் மனைவி வள்ளி என்பவரை விசாரித்து அவரை பல நாட்கள் பின்தொடர்ந்து பாகூர் மற்றும் அரியங்குப்பம் பகுதியில் உள்ள நகை அடகு கடைகளில் வள்ளியின் முகவரியை வைத்து குற்றப்பிரிவு காவலர்கள் தீவிர விசாரணை செய்ததில் சுமார் 36 கிராம் தங்க பொருட்களை வேலை பெண் வள்ளியின் பெயரில் அடமானம் வைத்திருப்பது தெரியவந்ததை தொடர்ந்து வள்ளியை கைது செய்து சுமார் 3 லட்சம் மதிப்பிலான 36 கிராம் தங்க பொருட்களையும் பறிமுதல் செய்தது அரியங்குப்பம் போலீஸ். இந்த செயலை அரியங்குப்பம் ஸ்ரீனிவாசா அபார்ட்மெண்டில் உள்ள குடியிருப்பு மக்கள் அரியங்குப்பம் காவலர்களை வெகுவாக பாராட்டினர். காரைக்கால் விவசாயிகளுக்கு நெல் மானிய தொகைக்கான காசோலையை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் விவசாயிகளிடம் வழங்கினார். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் பயிர் உற்பத்தி திட்டத்தின் கீழ் நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியம் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் தற்பொழுது 2024-25 ஆண்டில் காரைக்கால் பகுதியில் குறுவை பருவத்தில் நெல் சாகுபடி செய்த 794 பொது பிரிவு விவசாயிகளுக்கு ரூபாய் 82,77,550 மற்றும் அட்டவணை பிரிவை சார்ந்த 121 விவசாயிகளுக்கு ரூபாய் 8,81,160 ஆக மொத்தம் 91,58,710 ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இத்தொகைக்கான காசோலை வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அவர்களால் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வேளாண் இயக்குநர் வசந்தகுமார் மற்றும் காரைக்கால் கூடுதல் வேளாண் இயக்குநர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இந்த தொகை இன்று முதல் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். காரைக்கால் மாவட்டத்தில் புதிய முதுநிலை காவல் கண்காணிப்பாளராக லட்சுமி சௌஜன்யா பதவியேற்றுக் கொண்டார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றிய மணீஷ் அருணாச்சல பிரதேஷ் மாநிலத்திற்கு பணி மாற்றலாகி சென்றதால் புதுச்சேரி கிழக்கு மண்டலத்தின் காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றி வந்த லட்சுமி சௌஜன்யா IPS அவர்களை காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளராக பதவி உயர்வு வழங்கப்பட்டு புதுச்சேரி அரசு அறிவித்தது. அதன்படி இன்று காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வருகை தந்த லட்சுமி சௌஜன்யா மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளராக பொறுப்பேற்றுக் கொண்டார். முன்னதாக அவருக்கு காவல்துறை மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து காவல் கண்காணிப்பாளர்கள் சுப்பிரமணியன், பாலச்சந்திரன் மற்றும் அனைத்து காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் உடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரையான்பேட் ரோடு அன்னை நகரில் உள்ள உட்புற சாலைகளுக்கு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 26,10,000 மதிப்பீட்டில் தார் சாலையுடன் கூடிய பக்கவாட்டு கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு
சாலை அமைக்கும் பணியை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் வெள்ளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன், ஊர் முக்கியஸ்தர்கள் மந்திரிகுமார், சபரியப்பன், ஜெரோம் லாரன்ஸ், ஜோசப் ராஜி, ஜூலியஸ், கிருஷ்ணராஜ், கமல்ராஜ், பாண்டியன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானர்பேட்டை பகுதியில் உள்ள தாவிதப்பேட்டை காமராஜ் அரசு நடுநிலைப் பள்ளியில் இன்று குழந்தைகள் தின விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கலந்து கொண்டு பள்ளியில் நடைபெற்ற ஓவியம், வண்ணம் தீட்டுதல், கையெழுத்து பயிற்சி போட்டி, வாசிப்பு பயிற்சி போட்டி, இசை நாற்காலி மற்றும் ஓட்டப்பந்தயம் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசினை வழங்கினர். விழாவிற்கு பொறுப்பாசிரியை வசுதா தலைமை தாங்கினர். ஆசிரியர் ஆனந்த்ராஜ் வரவேற்புரை வழங்கினர். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜு, கிளை செயலாளர்கள் சந்துரு, இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டையில் மீன் பணியாளர்கள் நலசங்கத்தின் திறப்பு விழாவை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் உள்ள வண்ணார வீதியில் புதுச்சேரி மீன் தலைமை பணியாளர்கள் நலசங்கத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் முன்னிலையில் நடைபெற்றது. மேலும் புதுச்சேரி மீன் பணியாளர்கள் நலசங்கத்தின் பெயர் பலகையை திறந்து வைத்து சங்கத்தின் தலைமை பொறுப்பாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கினர். தலைவர் பாலகுரு, துணைத் தலைவர் பாஸ்கர், பொதுச் செயலாளர் தயாநிதி, இணை செயலாளர்கள் குணசேகரன், ராஜு என்கின்ற ராஜ் முகமது, பொருளாளர் ராமலிங்கம், சட்ட ஆலோசகர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். திறப்பு விழாவில் செயற்குழு உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள ஹோட்டல் லீ ராயல் பார்க்கில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு கேக் தயாரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பழ வகைகள், நட்ஸ் மற்றும் பலவிதமான மதுபானங்கள் கலந்து கேக் தயாரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஹோட்டலில் நிர்வாக இயக்குனர் சமீர் முகமது மற்றும் சிஓ திருஞானம், ஹோட்டலின் பொது மேலாளர் சரவணன், செஃப் மற்றும் ஹோட்டல் விருந்தினர்கள், ஹோட்டல் ஊழியர்கள் கலந்து கொண்டு 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் கேக் தயாரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் விழுதியூர் அடுத்த மானப்பேட்டை கிராமத்தில் அரசு தொடக்கப் பள்ளிக்கு இன்று காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் சென்றார். அப்பொழுது மாணவர்களுக்கு குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு இனிப்புகள் வழங்கி அவர்களுக்கு குழந்தைகள் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் வகுப்பில் மாணவர்களுடன் அமர்ந்து மாணவர்களுக்கு அளிக்கப்படும் பயிற்சிகளை கண்காணித்ததோடு மாணவர்களுடன் அமர்ந்து வாய்ப்பாடுகளை சொல்லிக் கொடுத்து குழந்தைகளுக்கு இன்ப அதிர்ச்சி ஏற்படுத்தினார். இந்த நிலையில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் தங்களது பள்ளிக்கு வருகை தந்து இனிப்புகள் வழங்கி தங்களுடன் குழந்தைகள் தின விழாவை கொண்டாடியது மாணவர்களுக்கு மட்டுமின்றி பெற்றோர்களுக்கும் நெகிழ்ச்சி ஏற்படுத்தியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.